இன்னொருத்த பாதிக்க கூடாது. அதாவது நம்மளால இன்னொருத்த கஷ்டப்படுறாங்கனாக்கா அது நம்ம உதவி பண்ணாச்சு பண்ண ஒய்த்திரம் பண்ணக்கூடாது. இது கருத்து. என் தலைவன் 1000 பேத்துக்கு நன்மை செய்ய, ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. 1000 பேத்துக்கு உதவி செய்ய, ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது சொன்ன என் தலைவன். அவர் தலைவர் வழியில தான் நடக்கிறோம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர் நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து எங்கெங்கயோ நாடகம் நடிச்சிட்டு படம்லாம் எடுத்துட்டு கடைசியில் சென்னையில் பணம் எடுத்து மக்களுக்கு உதவி செஞ்சார், சொத்தை புறம் அழிச்சார். அதே மாதிரி ரெண்டாவது அம்மா ஜெயலலிதாவும் குறை சொல்றதுக்கு விரும்பல. அவர் கூப்பிட்டது அம்மா தான் இந்த அம்மா, அவர் கூப்பிட்டது தான் இந்த அம்மா, அவர் இல்லாம இவர் இல்லை. ஆனா இவருக்கு இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சி தமிழ்நாட்டு மக்கள்னா அவர் செஞ்சது பூராமே நன்மை செஞ்சு, ஆனா பேரு வெளியில சொல்லாத, நான் செஞ்சேன் அதை செஞ்சேன் சொல்லாத, சொல்லக்கூடாது. சொன்னா தப்பு, சொல்லாத. ஆனா நீ ஏன் செஞ்சது ஏன் சொல்ற, ஆனா செஞ்ச உண்மை தானே, அதுதான் இவரோட கொள்கை. அதே கொள்கை நடக்கிறோம். எங்களுக்கு உண்மை இல்லைங்களா? 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபாயா செலவு பண்ணணும், மக்களுக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா மக்களுக்காக என் தலைவன் வழியில 100 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபாயா மக்களுக்கு சேரணும், ஒரு உதவி செய்யணும், ஏழைகளுக்கே செய்யணும். மாதிரி ஒரு மனிதன் பிறக்க தேவையில்லைங்க. இப்போ 2011 பாரம்பரியமா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை 3வது இடத்துக்கு போயிருச்சு. 2வது இடத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தது நம்ம உயர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதில் கருத்து என்னன்னா, யாரை எவரு எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோங்க, யாரை எவரு எப்படி இருந்தாலும் போட்டோம். ஆனா இவர் என்ன செஞ்சார், அதாவது நீ என்ன செஞ்ச நான் செஞ்சேன்னு சொல்றத விட நம்ம என்ன செஞ்சோம். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கிறாருன்னு சொல்ல வரேன். இல்ல வளர்ந்தது அவருடைய செஞ்ச சிஎம்ஆ 2014 வர வேண்டியது, தனிச்சு நின்று சிஎம்ஆ வந்திருப்பாரு. அவர் கூட்டணி வச்சதுனால 2வது இடத்துக்கு எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. அவர் மக்களுக்கு ஏன் பால் கேட்டாரு, காரணம் கூட்டணி அமைச்சதுனாலதான். எதிர்த்து கேட்டதுனால அவங்களுக்கு பிடிக்கல. அன்னைக்கு தலைவர் அவரு இப்ப அடுத்தது முதலமைச்சரா வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கூட வருது சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, ஏன்னா இவரு கெடுதல் செஞ்சிருந்தா வந்திருப்பாரு, நல்லது செஞ்சாரு, அதான் வர முடியல. உண்மை. அது இன்னொன்னு சொல்றேன். அடுத்த கேப்டன் தலைமையிலேயே விஜய பிரபாகரன் அடுத்த முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் தலைவன் வழியில அவரோட கொள்கையில நடக்கிறதுனால அந்த மக்கள் இன்னைக்கு எல்லா மக்களும் இன்றைக்கு கண் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சேவை பண்றது இன்னைக்குதான் வெளியே தெரியுது. என்னுடைய தலைவன் செய்த புண்ணியங்கள் நன்மைகள் ஏழை மக்களுக்கு செஞ்சது என் தலைவன் அவருடைய மகனுக்கே தெரியல. என் கேப்டன் இவர் போட்டுட்டு இருக்காருன்னா அவரு பாரம்பரிய பணக்காரன், ஏழை இல்ல, பிச்சைக்காரன் கிடையாது. ஆனா பிச்சைக்காரன் நினைக்கிறது இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி தான் நினைக்கிறவரு. அதாவது நான் என்ன சாப்பிடணும் அதை நீ சாப்பிடு, நான் என்ன சாப்பிட்றேன் ஒன்றும் சாப்பிட்றேன், கஞ்சி குடிக்கிறேன், எதை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவர் இவரு. அது ரைஸ் மில்ல மதுரையில் சொந்த ரைஸ் மில் பரம்பரை பணக்காரன். அப்படின்னா அங்கிருந்து வர அரிசி தான் இன்னைக்கு சென்னையிலோ மற்ற தொகுதியிலையோ எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிறவர். இவர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு இவர் ஒருத்தர் தான். அதனாலதான் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாங்க. ஆமா, அவர் சிவப்பா இருந்தாரு, அவர் சிவப்பா இருந்தாரு. மக்கள் வந்துட்டு போயிருக்காங்களா, கருப்பா இருந்தானே சிவப்பா இருந்தானே ஆம்பளை தானே, சிவப்பா இருந்தானே கருப்பா இருந்தானே ஆம்பளை தானே. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்மை இருக்கு இல்லையா, அவரு 2 புள்ள பத்தாரு இல்லையா, அப்ப ஆண்மை தானே. அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு, இதோட என்ன